எந்த ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த ரிலீஸுக்கு முன்னாடியே வரப்போகிறது படமல்ல, தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு நினச்சி அந்த தியேட்டரை கோவிலாக மாற்றி, அதாவது மின் விளக்குகள், அலங்கார வளைவுகள், தோரணங்கள், இப்படி ஜெண்டா பேப்பர் இதில் மாதிரிலாம் கட்டி, வாழை மரம் இந்த மாதிரிலாம் கட்டி அந்த நடிகருக்கு, அந்த தலைவனுக்கு ஆளுயர் கட் அவுட் போட்டு அதுக்கு மாலையை போட்டு அவர் நடித்த அந்த படப்பெட்டியை மேலதாளங்கள், வான வேடிக்கைகள், மேலதாளங்கள், பட்டாசுகள்லாம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் சாப்பிடாமல் கூட படுத்திருந்து படம் ரிலீஸ் ஆகும் பொழுது 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, 100 நாட்கள் கடந்து டிக்கெட் கிடைக்கலன்னா திரும்ப 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 போய் படத்தை பார்த்து படம் போடும் பொழுது அந்த தலைவனுடைய முகத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டைட்டில் அவர் பேர் வரும் பொழுது சும்மா கைத்தட்டி விசில் சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணி அவர் தோன்றக்கூடிய அந்த காட்சிகளில் சும்மா பூ மாலைகள் அள்ளி போட்டு அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பல பேருடைய வயிறு நிறைஞ்சி படம் பார்த்த பிறகு அவங்க மனசு நிறையுதுன்னா அதுக்கெல்லாம் சொந்தக்கார ஒரே நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எம்ஜிஆர். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட்ட முதல் படம் நாடோடி மன்னன், 2வது படம் அடிமைப்பெண். இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேங்கை மலையனாகவும் வேங்கையனாகவும் டபுளாக நடிச்சிருப்பார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பவளவல்லியாகவும் ஜீவாவாகவும் இரு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. வில்லன் செங்கோடனா எஸ்ஏ அசோகன் நடிச்சிருப்பார். முத்தழகியாக ராஜஸ்ரீ, முத்தழகின் சித்தப்பனாக ஆர்எஸ் மனோகர் நடிச்சிருப்பார். மந்திரவாதியாக சோ மற்றும் சந்திரபாபு நடிச்சிருப்பாங்க. புரட்சி தலைவருடைய தாயாராக பன்றிபாய் நடிச்சிருப்பாங்க. இப்படி பெரும் நட்சத்திர பட்டாளங்களும் நடித்த அடிமைப்பெண் திரைப்படத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம் அப்படிங்கிற முதலாக ஒரு பாடலையும் பாட வச்சார். அதே போன்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா இந்த பாடலை முதல்ல பாட வாய்ப்பு கொடுத்தாரு. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார், தாயில்லாமல் நான் இல்லை. இந்த பாடல் மூலிமா டிஎம் சவுந்தரராஜன் செம்ம பாப்புலர் ஆகிட்டார். இப்படி பலதர் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஒட்டகங்களுடைய காட்சியெல்லாம் இங்கிலீஷ் படத்துக்கு நிகராக எடுத்திருப்பார். ஷூட்டிங் எடுக்கும் பொழுது காலில் அந்த சுடுமணம், இப்போ நமக்கு எவ்வளோ சூடாக இருக்குது வெயில், ராஜஸ்தான் பாலைவனம் எப்படி இருக்கும் பாருங்கள். அங்கே ஷூ கொடுத்து எல்லாத்துக்கும் வெயிலுடைய பாதிப்புலேருந்து காத்தார். அது மட்டும் இல்லாமல் தண்ணி கிடைக்காது, என்ன தெரியுங்களா பண்ணார், கொக்கோக்கில் ட்ரெக்கையாக கொண்டு வந்து எல்லாத்தையும் தாகத்தையும் தீர்த்தார். இப்படி பல இது மைசூர் மகாராஜா அரண்மனையில் கே சங்கர் சொன்ன இந்த இடத்துல வந்து ஒரு டைல்ஸ் போட்டது நல்லா இருக்குங்க, அந்த கீழே ஃப்ளோரிங்க்கு அப்படின்னாரு. உடனே அப்பயே நான் 50,000 செலவில் வந்து டைல்ஸ் வர வச்சு பாட்டெல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்படி எண்ணற்றதை சொல்லிக்கிட்டே போகலாம். புரட்சித்தலைவருடைய அடிமைப்பெண் படத்தினுடைய இது. அடிமைப்பெண் படத்தை கே மகாதேவன் இசையமைச்சார். இயக்கம் கே சங்கர் பண்ணியிருப்பார். 1/5/1969 ரிலீஸ் ஆன அடிமைப்பெண் படம் மிகப்பெரிய வெற்றி. வசூல் சக்கரவர்த்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மேலும் மேலும் வசூலை அள்ளி கொடுத்த படம். அப்போவே இந்த படத்தினுடைய வசூல் என்னன்னு தெரியுங்களா சொல்கிறாங்க, 2,50,00,000 சொல்கிறாங்க. எப்படிங்க 2,50,00,000 அப்பயே வசூல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மதிப்பில் அது எவ்வளோ தெரியுங்களா, 350 கோடி ரூபாய். இன்றைக்கி மதிப்பு 350 கோடி ரூபாய் தாண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பல கோடி போட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. அதில் 100 கோடி வசூல், 500 கோடி வசூல்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி டிக்கெட்டினுடைய விலை என்ன,
250 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும். ஆனால் 1969 டிக்கெட் ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 30 பைசாவிலேருந்து 1 ரூபாய்க்கு வரைக்கும் தான். அப்படி பார்க்கும் பொழுது அடிமை பெண் படத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இவர் பட்ஜெட்டு படத்துக்கு செலவு. ஆக அப்படி குறைந்த ஒரு பட்ஜெட்டில் 2,50,00,000 ரூபாய் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குதுன்னா இப்படியாப்பட்ட பெருமை, இப்படியாப்பட்ட ஒரு புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்குங்க கிடைக்கும்? என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.